இந்த சீசன்ல வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து அங்க ரோமிங்ல இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் அந்த பிளேஸை சூஸ் பண்ணி நம்ம போறோம். இங்க நிறைய இருக்கு. நீங்கள் நிறைய பேர் எல்லாமே கமெண்ட் போட்டிருந்தீங்க, அங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தான இடமா இருக்குது, நீங்கள் போகாதீங்க அப்படின்ட்டு. இப்போ கூட நைட்டுலாம் வந்து லெப்பர்டு டைகர்லாம் அங்கேருந்து இப்படியே வந்து சிறுத்தையை பார்த்ததுலேருந்து பயம் வந்துடுச்சு. நீங்கள் ஏதாவது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா? சிறுத்தை, கரடி, யானை இங்கே நெட் போட்டு உட்காந்துட்ருக்கோம். நானும் இந்த சாரில் உட்காந்துருக்கோம். இப்படி போகுது. நான் வந்து ஒரு 2 நாள் யானை வந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நாம் இந்த சீரீஸை வந்து பண்ணாரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது பண்ணாரிக்குள்ளார என்ட்ரு ஆக போகிறோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். நாம் இங்கேருந்து திம்பம், ஹாசனூர் வழியாக போயிட்டு நாம் போய் இந்த வாட்டி ஸ்டே பண்ண போகிறது வந்து பந்திப்பூரில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா பந்திப்பூர் வந்து போன வாட்டியே நம்ம புக் பண்ணி அங்கே இஷ்யூ ஆனதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, திரும்பவும் பந்திப்பூர் வந்து ஸ்டே மட்டும் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே சஃபாரி எதுவும் ஓப்பன் பண்ணலை, அதனால ஸ்டே வந்து புக் பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நேராக மசினகுடியில் ஏற்கனவே ஸ்டே பண்ண ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். ஆனால் ரொம்ப அட்வென்ச்சரான பிளேஸு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரனல் வியூ அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். T-37 புலி வந்து ஒரு நாகியம்மாளுங்கிற பெண்மணியை வந்து அடித்து கொன்னுச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு அதை கொல்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே போய் தங்கியிருந்தோம். இப்போ கொன்னதுக்கு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். அங்கே போய் நம்ம ஒரு 2 days அங்கேருந்து தங்கிட்டு அங்கே இருக்கிற ஏரியா எப்படி இருக்குது, இப்போ கள நிலவரம் என்ன, இந்த சீசனில் வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து அங்கே ரோமிங்கில் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த பிளேஸை சூஸ் பண்ணி நம்ம போகிறோம். ஸோ எப்படி இருக்குங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் அப்டேட்டும் நான் மசினகுடியில் போய் தரேன். அது வரைக்கும் கண்டினியூவாக பாருங்கள். ஏன்னா இப்போ சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வில் இருக்கோம். மொத்தம் 3 டைகர் ரிசர்வை பாஸ் பண்ணி தான் நம்ம போக போகிறோம். சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் போயிட்டு அடுத்து பந்திப்பூர் டைகர் ரிசர்வ், அப்புறம் முதுமலை டைகர் ரிசர்வ். இந்த 3 டைகர் ரிசர்வ் வழியாக நம்ம 2 தமிழ்நாடு, 1 கர்நாடகா, இதை கிராஸ் பண்ணி தான் போக போகிறோம். இந்த 3 டைகர் ரிசர்வில் போகும்பொழுது நமக்கு ஏதாவது அனிமலை சைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இப்போ நம்ம அடுத்து நம்ம இங்கிருந்து திம்பம் மலை மேலே ஏற போகிறோம். திம்பம் மலை மேலே ஏறும்பொழுது ஆக்சுவலாக பண்ணாரி செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் நமக்கு சைட்டிங் இருக்க அனிமல்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால எப்படி இருக்குங்கிறத நீங்களும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இப்போ நம்ம கிளம்பலாம். நமக்கு கொஞ்சம் டாபிக் இருக்க தான் செய்யும்.
நாம் பண்ணாரியிலிருந்து கிளம்பி ஆபத்தான 27 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து நாம் திம்பத்தை வந்து அடைஞ்சிட்டோம். பொதுவாக இரவு நேரத்தில் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இரவு நேரத்தில் இந்த ரூட்டில் வரும்பொழுது சிறுத்தைகளை அதிகப்படியாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்குது. நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நாம் ஹாசனூர் வந்துட்டோம். இப்போ ஹாசனூர் வந்தால் பொதுவாக இந்த பாமா ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிடுவோம். காரணம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே சமயம் ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஏறக்குறைய இங்கே தான் வந்து மேக்ஸிமம் இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்டு ட்ராவலர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே தான் மேக்ஸிமம் சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ்க்காக வரோம், அதாவது டீ காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு. நாம் பாமா ஹோட்டலில் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்தோம். போகிற வழியில் வைல்டு போர் தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சைட்டிங் கிடச்சிது. ரோட்டு ஓரத்தில் ரொம்ப கேஷுவலாக நடந்து போயிட்டு இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் வந்து வரப்போகுது. ஸோ இதை தாண்டிட்டோம் அப்படின்னா நேராக இங்கேருந்து குண்டல்பேட் போயிட்டு அங்கேருந்து பந்திப்பூர், அதுக்கப்புறம் முதுமலை போயிட்டு அங்கேருந்து நம்ம மசனகுடியில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். நாம் ஜஸ்ட் நவ் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆகிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வெயில் இங்கே மண்டையை புழக்குது, அந்தளவுக்கு வெயில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இதில் எல்லாமே சைடில் காஞ்சி கருவாடாக இருக்குது. எந்த அளவுக்கு அனிமல் சைட்டிங் இருக்குங்கிறது தெரியல. பொதுவாக டே டயத்தில் அந்தளவுக்கு பார்க்க முடியாது, இருந்தாலும் மான்கள் கொஞ்சம் அங்கங்கே நின்றுட்டுருக்கோம். இன்னைக்கு மான்களே அந்த அளவுக்கு பார்க்க முடியுமான்னு கூட தெரியல, டவுட்டு தான். மேபி ஈவினிங் வந்து நம்ம ரவுண்ட் வருவோம். மசனகுடி போயிட்டு ஈவினிங் முடிஞ்சதுன்னா நம்ம இங்கே வரலாம். என்னங்க காரை திருப்புறாங்க, ஏதாவது நிற்கிதா யானைக்குன்னு? அதோ திருப்புறா இருப்பாங்க ஒரு கார். இப்போயே எப்படி இருக்குது, சம்மரில் இருந்தால் இன்னும் கொடுமையாக இருக்கும். பார்த்துட்டோம், மானை பார்த்துட்டோம். நம்ம மானை பார்க்குறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. இப்போ வளர்ப்பு யானையை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. கும்கி நினைக்கிறேன், எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் வால் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் ஒரு 3 months முன்னாடி தான் பந்திப்பூர் வந்திருந்தோம். அப்போல்லாம் வந்து ஃபாரஸ்ட் இந்த அளவுக்கு ட்ரை ஆகலை, நல்லா க்ரீனரியாக இருந்தது. அந்த க்ரீனரியை பார்த்துட்டு டோட்டல் கான்ட்ராஸ்டாக காஞ்சி போயிருக்கிறத பார்க்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. பொதுவாக இந்த ரோட்டுக்கு 2 சைடும் புல்வெளியாக இருக்கும்பொழுது தான் யானைகள் மான்கள் இதெல்லாம் வந்து மேயிறதை நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு இருக்கிறதா பந்திப்பூர் ஸ்டே. இது பார்க்குற உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம அடிக்கடி இங்கே வந்து ஸ்டே பண்ணுவோம். தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன தகவலை சொன்னேன். இப்போ நம்ம புக் பண்ணியிருக்கிறது அது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கோகிலா அந்த உள்ளது. அந்த லாஸ்ட் இருக்கிறது வனஸ்ரீயா? இது ஒரு கிலோ, இதுதான் கோகிலா, பச்சை கலரு. இன்னொரு பச்சை, இந்த பச்சை வந்து இதுதான் வனஸ்ரீ. இங்கே இருக்குல்ல ஃபஸ்ட்டு இது வனஸ்ரீ. அந்தாண்ட அந்த கேன்டீன் ஷெட்டு மாரி போட்டுக்கலாம், அதுக்கு அந்தாண்ட உள்ளதான் வனசுமா. அந்தாண்ட இருக்கும், இங்கே அந்த அளவுக்கு தெரியாது. அந்த ரோட்டில் போனாங்க. நைட்டில் வந்து இங்கே ரோடு பக்கத்துலேயே வரும் இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இதே சேம் பிளேஸில் நைட் ட்ராவல் வந்து நான் ஊட்டியிலேருந்து பெங்களூர் போனேன். நைட் ட்ராவல் வரும்பொழுது மிட் நைட்டு ஒரு மணி இருக்கும். அப்போ ஒரு சிறுத்தை வந்து இந்த சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கிராஸ் ஆகி போச்சு. இன்னும் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடல. 2 இடத்துல வந்து லெப்பர்டு வந்து சைட் ஆச்சு நைட்டில் வரும்பொழுது. கூடிய சீக்கிரம் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். தெரியுதா? கண்ணுக்கு தான் தெரியல.
நாம் பந்திப்பூருக்குள்ளார வந்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு மான் ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு யானை டஸ்கர் ஒன்று நின்றுட்டு இருந்தது. உள்ளுக்குள்ளார ஒரு இலை மறைவில் வந்து நின்றுட்டு இருந்தது. சரியாக வந்து சைட் ஆகலை, ரொம்ப டிஸ்டன்ஸ்லேயும் இருந்துச்சு. பொதுவாக வந்து இந்த ரூட்டில் வரும்பொழுது நிறைய யானைகளை வந்து பார்க்க முடியும். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் ஒரு மணிக்கிட்ட ஆகுது. இந்த டைமில் பொதுவாக அதிக லெவலில் எதுவுமே பார்க்க முடியாது. பட் ஏதோ நம்மள பார்க்க முடிஞ்சுது. சரி பார்த்துட்டு அடுத்து வந்தோம். அடுத்து மான்கள் திரும்ப ரோட்டு ஓரத்தில் ஆஸ் யூஷுவல் நின்றுட்டு இருந்தது. நிறைய இருக்குது. நானே அதை தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. பரவாயில்லையா, நமக்கு ஏமாற்றம் இல்லாமல் அடுத்தடுத்து கொஞ்சம் முன்னாடி போங்க. ஃப்ரண்ட் மண்டையை தெரியல இந்த மேலே கொஞ்சம் போதும். அந்த யானை பார்ப்போமா? நமக்காக தான் வந்து நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எதுவுமே இதில் டஸ்கர் இல்லைல்ல. டஸ்கர் இல்லை, அதனால க்ளீனாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் முன்னாடி போயிடுங்க, அப்போ தான் ஃப்ரெண்ட்டு தெரியும். பொதுவாக என்ன சொன்னாங்கன்னா, முதுமலை பந்திப்பூரில் உள்ள யானைகள்லாம் இந்த பக்கம் ட்ரை ஆகிட்டதுனால வயநாடுக்கு, அதாவது கேரளாவில் உள்ள வயநாடு பக்கமும் அப்புறம் கபினியோட பேக் வாட்டர் பக்கமும் இருக்கிற யானைகள்லாம் மைக்ரேட் ஆகிடுச்சு. அதனால் இங்கே சைட்டிங் ஆகாதுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதாவது ஆகிறது இல்லைன்னு சொன்னாங்க. அதுவும் இந்த மதிய நேரத்தில் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது யானையை பார்ப்போம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து எதையுமே பார்க்க முடியாது, மானை பார்த்தாலே லக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். நாங்கள் நினச்சிட்டு வந்தது என்னவோ ஈவினிங் திரும்பவும் இங்கே அப்படியே ஒரு ரவுண்டு வரும்பொழுது வேணால் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ பார்த்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நம்ம ரூமுக்கு போகிற வழியிலே வந்து யானைகளை வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒரு டஸ்கரு, அதுக்கப்புறம் ஒரு 3 யானை, மொத்தம் 4 யானையை வந்து நம்ம பார்த்தாச்சு. பார்த்து விடுறதா யானை தானே அது? யானை தான். எடுங்க, ஜூம் பண்ணி சரிதான் உங்களுக்கு. லெஃப்டில் வாங்க. கியரை நியூட்ரல் பண்ணுங்க. நாம் இப்போது முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்குது. அதாவது சஃபாரி போகிறவங்கெல்லாம் வந்து இங்கே தான் போகணும். அதுமாரி ரூம் புக் பண்ணியிருந்தாலும் இங்கே தான் வந்து செக்இன் ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு ரூமுக்கு போகணும். ஸோ இது வந்து தெரியாதவங்களுக்காக இந்த தகவல்களை சொல்கிறேன். இப்போ நாம் தெப்பக்காடுலேருந்து மசனகுடி நோக்கி போயிட்டுருக்கோம். தெப்பக்காடு டு மசனகுடி அப்ராக்சிமேட்டாக ஒரு 9 கிலோமீட்டர் வரும். நாம் தங்கியிருக்கிற மாவனலானா மசனகுடியிலேருந்து இன்னொரு 3 கிலோமீட்டர் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா மாவனலா நம்ம தங்க போகிற ரணல்வியூ ரெசார்ட்டுக்கு போகலாம். 3லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். பொதுவாக இந்த தெப்பக்காட்டிலேருந்து மசனகுடி போகிற ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய யானைகளை வந்து பார்க்க முடியும். பர்டிகுலராக ஈவினிங் டயத்தில், ஏர்லி மார்னிங்கில் வந்து நிறைய யானைகள் வந்து கூட்டமாகவே நிற்கும் இந்த 2 சைடும். அது மட்டும் இல்லாமல் புற்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பச்சை பசேல்னு இருக்கும். எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த ரூட்டில் டிரைவ் பண்ணி போகிறதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாம் காஞ்சி போயிருக்கு. இதனாலேயே வந்து யானைகள்லாம் இங்கே பார்க்க முடியல. நாம் மசனகுடியை தாண்டி மாவனல்லா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த மாவனல்லாவில் தான் நாம் ஸ்டே பண்ண போகிற அந்த ரணல்வியூ ரெசார்ட் இருக்குது. இந்த மாவனல்லாங்கிற பேரை கேட்டாலே ஒரு திகிலான அனுபவம் ஏற்படுது. ஏன்னா போன வாட்டி நம்ம ரணல்வியூ ரெசார்ட்டில் தங்கி இருக்கும் பொழுது
இதோட சீரியஸ்னஸ் அந்த அளவுக்கு தெரியல. அதாவது அங்கே உள்ளவங்க இங்கே புலி, சிறுத்தை, யானை, கரடி எல்லாமே இங்கே வரும் அப்படின்னு அவங்க சொன்னால் கூட நமக்கு வந்து நம்ம பார்க்காத வரைக்கும் அதோட சீரியஸ்னஸ், உண்மையான முகம், அதோட முகம் என்னங்கிறத தெரியாத வரைக்கும் நமக்கு அது தெரியாது என்ன மாதிரி ஒரு ஆபத்தான இடம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த T-37 புலி நாகி அம்மாளுங்கிற அந்த பெண்மணியை வந்து சாகடிச்ச, நம்ம தங்கியிருந்த ரெசார்ட் பக்கத்துலேயே சாகடிச்சது. அதுக்கு முன்னாடி மாடுகள்லாம் வந்து நிறைய வந்து வேட்டையாடி இருக்கு அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாகி அம்மாளை கொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோசலையில் போய் அங்கே உள்ள மாட்டை அடிச்சிருக்கு. இந்த மாதிரி கண்டினியூவாக இன்சிடெண்ட்டு இந்த மாவனல்லா பகுதியில், அதுவும் பர்டிகுலராக இந்த ரெனல்வியூர் ரெசார்ட் இருக்கக்கூடிய பகுதியில் நடக்குது. அப்படிங்கிறப்ப உண்மையிலே நமக்கு இன்னும் ஒரு பயம் அதிகமாச்சு. அதனால் ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்காக தான் திரும்பவும் நாம் போகிறோம். நீங்கள் கூட நினைக்கலாம், இப்போ தானே போயிட்டு வந்த, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம போயிட்டு வந்தோம், திரும்பவும் எதுக்காக அதே சேம் ரெசார்ட்டில் போய் தங்குறீங்க அப்படின்ட்டு. எப்பயுமே ஒரு இடத்தோட சீரியஸ்னஸ் நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம ஒரு ரெசார்ட்டில் தங்குறதப்ப ஒரு நார்மலான ஒரு ரெசார்ட்டில் நம்ம தங்கினா என்ன மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு அனுபவம் தான் இருக்கும். ஆனால் ஒரு இடம் வந்து இந்த மாதிரி மிகவும் ஆபத்தான ஒரு இடம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் அந்த இடத்துல போய் தங்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகும் பொழுதும் அது எந்த மாதிரியான இடங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ உண்மையிலே அதோட எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு வேறு மாதிரி இருக்கும். அந்த உண்மையான எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறதுக்காக தான் திரும்பவும் நாம் இந்த ரெனல்வியூர் ரெசார்ட்டுக்கு போகிறோம். உண்மையிலே நான் அந்த இன்சிடெண்ட்டை டிவியில் பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் போன வாட்டி தங்கினதுக்கு கரெக்டாக 1 வாரம் கழித்து தான் வந்து அந்த நாகி அம்மாவில் நம்ம தங்கியிருக்கிற, இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள், இந்த ரெசார்ட்டுக்குள்ளார வந்துட்டு அந்த கேம்பஸ்குள்ளார அந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஒன்று இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரீம் மாரி போகும், ஒரு மூங்கில் தோப்பு இருக்கும். நம்ம ரெனல்வியூர் ரெசார்ட்டுக்குள்ளே தான் வந்து வாகனத்தெல்லாம் நிறுத்திட்டு அந்த பாடியெல்லாம் தூக்கி ஏற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கூண்டு வைக்கிறாங்க. ரெனல்வியூவிலேயே வந்து பார்த்திங்கன்னா கூண்டு ஒரு 4-5 இடத்துல அந்த மாவனல்லாவில் வைக்கிறாங்க. இதில் ரெனல்வியூர் ரெசார்ட்லேயும் ஒரு கூண்டு வைக்கிறாங்க. அந்த ரெனல்வியூர் ரெசார்ட் பக்கத்தில் வச்சுருக்கிற கூண்டில் தான் அந்த T-37 புலி வந்து மாட்டுது. இது வந்து நான் தங்கியிருக்கும் பொழுது இங்கெல்லாம் வருமா போகுமான்னு சும்மா ஜென்ரலாக நான் பேசிகிட்டு இருந்திருப்பேன் போன வீடியோவில். ஆனால் இந்த வாட்டி போகும்பொழுது அதுக்கப்புறம் அந்த டிவியில் வந்து T-37 புலி அந்த அம்மாவை அடித்து ஏற்றிட்டு போனதுக்கப்புறம் உண்மையிலே நான் நினச்சேன், இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் நாம் இங்கே போய் அங்கே போய் நின்றுலாம் பேசிகிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு. திரும்பவும் அதே இடத்துக்கு நம்ம போகும்பொழுது அந்த பழைய நினைவுகளெல்லாம் அசை போடுற மாதிரி உண்மையிலே அது வேறு மாதிரியான அனுபவமாக இருந்தது. நீங்கள் பழைய வீடியோ பார்க்குறதுக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும், நீங்களே பாருங்கள். இந்த வாட்டி நம்ம 3 நாள் இரவு இந்த இடத்துல தங்கியிருந்தோம். அந்த 3 நாளுமே நமக்கு லைஃப்பில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை வந்து கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போன வாட்டி தங்கியிருக்கும் பொழுது பெரிய லெவலில் அனிமல் சைட் ஆகலை. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் எதிர்பார்த்ததும் சரி, எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து இங்கே தங்கியிருக்கும்போது நடந்தது. அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். போன வாட்டி நாம் தங்கியிருந்தது வேறு ரூமு, இந்த வாட்டி நம்ம தங்க போகிறது வேறு ரூமு. இந்த ரூம் பார்த்திங்கன்னா நம்ம கார்லேருந்து உள்ளுக்குள்ளார வர்ற இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த ரூம் இருக்குது. இந்த ரூமுக்கு பக்கத்தில் தான் அடிக்கடி சிறுத்தை, கரடி இதெல்லாம் கிராஸ் ஆகும், யானை கூட வரும் அப்படின்னாங்க. அதாவது ரூமுக்கு உள்ளார இருந்து நைட்டில் கூட நம்ம இருந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் நேராக பார்க்குறீங்க பாருங்கள், அந்த இடத்துல தான் வந்து கிராசிங்லாம் இருக்கும். அதனால் நம்ம ரூமுக்குள்ளார இருக்கிற ஜன்னல் வழியாகவே வந்து சூப்பராக நம்ம பார்க்கலாம். போன வாட்டி தங்கியிருந்ததை விட இந்த ரூம் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. அதாவது 3 சிங்கிள் காட் கொடுத்துருந்தாங்க. அதனால் 3 பேர் தாராளமாக படுக்கலாம். 3 காட்டையும் ஒன்றா போட்டால் 4 பேர் கூட படுத்துக்கலாம். அதை தவிர 2 சீலிங் ஃபேன் கொடுத்துருந்தாங்க. ஏசி கிடையாது, ஏசியும் இங்கே தேவைப்படாது. இதை தவிர கபோர்டு கொடுத்துருந்தாங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஃபேமிலியோட வந்து அட்வென்ச்சரான ஒரு பிளேஸில் அதே சமயம் சேஃபாக ஒரு இடத்துல தங்கணும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்தது. இது ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது, பர்சனலாக எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு இங்கே வந்து தங்கியிருந்தது ரொம்ப பிடிச்சதுனால தான் திரும்பவும் வந்து ஒரு 3 மாத பீரியட்லேயே திரும்பவும் நாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறோம்.
போன வாட்டி நாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு வீடியோ போடுறதுக்கு அப்புறம் நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு. ஏன்னா நான் அடைஞ்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களும் அடைஞ்சிருந்துருக்காங்க. அவங்க தங்கியிருக்கும் போதும் நிறைய வைல்டு அனிமல்ஸை பக்கத்துலேயே பார்த்தோம், உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சொன்ன இந்த ஜன்னல் வந்து இதுதான். இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருந்தபடியே நம்ம பார்க்கலாம். அது டே நைட் எனி டைம். இப்படியே ரைட் சைட்லேருந்து இப்படி லெஃப்ட் சைடு வந்து கிராசிங் ஆகும் ஃபுல்லாக. கரடி, சிறுத்தை எல்லாமே. நைட் டைமில் யானைலாம் கூட உள்ளுக்குள்ளார வரும், இந்த இடத்துல தான் நிற்கும்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளார இளந்த மரங்கள் வந்து நிறைய இருக்குது. இப்போ இளந்த பழ சீசன் அப்படிங்கிறதுனால கரடி அடிக்கடி வரும்னாங்க. இதுக்காக தான் மெயினாக இப்போ நம்ம வந்திருக்கிறோம். கரடியை பார்க்குறது தான் நம்மளுடைய முக்கியமான டார்கெட்டாக நினச்சி நம்ம இந்த டைம் வந்து வந்திருக்கிறோம். ரூமோட ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதாவது ஒரே ரேட் நம்மளால் சொல்ல முடியாது. வீக் டேஸு, வீக்கெண்ட்ஸு அந்த மாதிரி மேபி வேரி ஆகலாம். அதாவது 4000 அண்ட் above இப்படி வரும். அது தவிர ஃபுட்டு எல்லாமே இங்கேயே அவங்க குக் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் கேட்குற வெஜ்ஜு நான்வெஜ்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் மீண்டும் ரனல் வியூக்கு வந்திருக்கோம். என்னடா இப்போ தானே வந்தோம், திரும்பவும் எதுக்காக ரனல் வியூக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். போன வாட்டி வந்தப்போ அந்த T-37 டைகர் வந்து நாகியம்மாளுங்கிற அந்த பெண்மணியை வந்து சாகடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணோம். 2 days ஸ்டே பண்ணோம். அங்கே என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் காமிச்சேன். அது வந்து எப்படின்னா, அந்த இன்சிடெண்ட் நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ இருந்தப்போ நம்ம மனநிலைமைங்கிறது வேறு. பட் இப்போ இந்த நாகியம்மாள் இறந்ததுக்கப்புறம் டைகர் மூமெண்ட் இந்த இடத்துல வந்து நிறைய வந்ததுக்கப்புறம் ரெகுலராக வந்து இங்கே சைட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லெப்பர்டு, டைகரு, இப்போ ஸ்லாத் பியர் சீசன், அதாவது கரடி சீசன். இது இளந்த மரத்துக்கு கீழே தான் நின்று பேசுகிறது பாருங்கள். இதெல்லாம் இளந்த மரம் தான். ஸோ அதனால் இந்த இளந்த பழம் சாப்பிட்றதுக்காக இந்த மாடுலாம் கூட இளந்த பழம் தான் சாப்பிடுது பின்னாடி பாருங்கள். ஸோ அதனால் இந்த இளந்த பழம் சாப்பிட்றதுக்காக ரெகுலராக வந்து இது வருது, கரடி இங்கே வருது. இந்த சைடு பின்னாடியிலேருந்து மேக்ஸிமம் வந்து இந்த சைடு பாருங்கள், இங்கேருந்து தான் வருதான் அது எல்லாமே. டைகர், லெப்பர்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு வருது. அதேமாதிரியும் போன வாட்டி உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, இந்த சைட்லேருந்து வரும். இப்படி தான் நம்ம உள்ளுக்குள்ளார வந்து என்ட்ராகும். வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா இதோ பாருங்கள், இங்கேருந்து வந்து தான் நம்ம உள்ளுக்குள்ளார வந்து என்ட்ராகி வருவோம். அந்த சைடு லாஸ்ட் டைம் அந்த சைடு தான். அதை பாருங்கள், அந்த ஷெட்டு மாரி இருக்கு பாருங்கள், இந்த வழி ஷெட்டுக்கு பின்னாடியே அங்கே தான் கண்ணு தெரிஞ்சுது. 2 கண்ணு வந்து பார்த்தேன். அது டைகராக லெப்படான்னு தெரியல, பட் லெப்படாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. கலாரம் கால் கண்டினியூஸாக இருந்தது. ஸோ அதனால் இங்கே எந்த இடத்துல இருந்தாலும் இதுதான். இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து மேயுது இல்லையா, இதுமாரி தான். ஒரு வாட்டி நான் வர்றதுக்கு ஒரு 2 weeks முன்னாடி புலி பக்கத்தில் அந்த சைடு, ஆக்சுவலி அந்த பில்டிங்க்கு அந்தாண்ட சைடு வந்து புதர்லேருந்து வந்து பாஞ்சு வந்து இந்த இப்போ மாடுலாம் மேய்ஞ்சிட்டு பாருங்க, அவ்வளவு வந்து ஒரு மாட்டை பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ நம்ம நிற்கிற பிளேசஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தான இடம் தான் இது. ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு ஒரு அட்வென்ச்சர், நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் பிரியராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது சூப்பரான பிளேஸு. கண்டிப்பாக வைல்ட் லைஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு 100% ரியல் வைல்ட் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் த கரெக்ட் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பொதுவாக நம்ம போட வாட்டி அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரு லாஸ்ட் வீடியோவில் கூட சப்ஸ்கிரைபர் வந்து போட்டிருந்தாங்க, உங்கள் வீட்டு நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ரனல் வியூவில் போய் தங்கணும், அப்புறம் ரிவர் வேலிலலாம் கூட தங்கியிருக்கிறோம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் அதுமாரி இருந்ததுன்னா, நீங்கள் உண்மையிலே ஒரு ட்ரூ அட்வென்ச்சர் லவர்னால் கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்காது. கண்டிப்பாக ஒரு செம வைல்டான ஒரு இடம் இது. இப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதோ இருக்கு பாருங்கள் பின்னாடி, அங்கே ஒரு ஷெட்டு மாரி இருக்குல்ல, அந்த ஷெட்டு மேலே தான் வந்து லெப்பர்டு ரெகுலராக அந்த சைடு அது பாருங்கள், அந்த சைட்லேருந்து கிராஸ் ஆகி அப்படியே வந்து ஷெட்டு மேலே உட்காரமா, அந்த சைடு கிராஸ் ஆகி போகுமா. இது ரெகுலராக வந்து நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ள ஒரு இடம் தான் இது. நேற்று மார்னிங் ஆக்சுவலாக டைகர் வந்து கிராஸ் ஆகிருக்கு அந்த பக்கம். அது ஒரு பாருங்கள், நம்ம லாஸ்ட் டைம் தங்கியிருந்தோம்ல ரூமு, அதுக்கு அந்தாண்ட சைடு அந்த இடம் தான் வந்து, அந்த இடத்துல தான் வந்து லாஸ்ட் டைம் இந்த நாகியம்மாளை வந்து புலி கொண்டுட்டு வந்து அந்த சைடு தான் போட்டிருந்தது. உங்களுக்கு நான் போனாட்டி க்ளோஸ்அப்பாக காமிக்க முடியல, ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுத்ததுனால ஓரளவுக்கு பொதுவாக நான் காமிச்சிட்டு இருந்தேன். இந்த வாட்டி அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
உள்ளுக்குள்ளார நம்ம போக முடியாது, ரிஸ்க்கு தான். நான் பொதுவாக ரெகுலராக அங்கே தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போகுமா, அது இப்படியே வந்து தண்ணி குடிச்சிட்டு இந்த சைடு போகும். லாஸ்ட் டைம் உங்களுக்கு நான் இந்த இடம் தான் வந்து காமிச்சிருந்தேன். என்னென்னா இந்த நாகியம்மாள் வந்து கொலை செய்யப்பட்ட இடம், சாரி, அதாவது புலி தாக்கி அவங்க இறந்து போன இடம் வந்து பாருங்க, இந்த பின்னாடி இடம் தான். நீங்கள் நிறைய பேர் எல்லாமே கமெண்ட் போட்டிருந்தீங்க, அங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தான இடமா இருக்குது, நீங்கள் போகாதீங்க அப்படின்ட்டு. நாம் வந்து ஓரளவுக்கு ஒரு சேஃப்டி மெஷர் ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம எந்த இடத்துக்குமே வந்து போகிறோம். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா பகல் நேரங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ரிஸ்க் அந்தளவுக்கு கிடையாது, அதனால தான் நம்ம போகிறோம். ஸோ பாருங்கள், பின்னாடி பாருங்கண்ணா, எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். பொதுவாக இங்கே தான் வந்து டைகரு அதுவும் இருக்குது இல்லைங்களா. அந்த சைடு நிறைய புஷ்ஷஸ் இருந்தது லாஸ்ட் டைம் வந்தப்போ. இப்போ இதெல்லாம் அந்த சைடு வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து இப்போ கூட நைட்டுலாம் வந்து லெப்பர்டு டைகர்லாம் அங்கேருந்து இப்படியே வந்து இது உள்ளுக்குள்ளார போய் இங்கே தான் பின்னாடி ஆறு இருக்குது, அங்கே தான் அந்த நாகியம்மாள் இறந்த இடம். அங்கே போய் தண்ணி குடிக்கிறதுக்காக அது போகுது. ஆனால் நம்ம கண்ணு முழிச்சு இருந்தோம் அப்படின்னா அது பார்க்க முடியும், பார்க்கலாம். நம்மளும் கண்ணு முழிக்க ட்ரை பண்ணுவோம் கூடுமான வரைக்கும். எந்த அளவுக்கு டைம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது, கண் முழிக்க முடியுதுன்னு தெரியல. லாஸ்ட் டைம் வரும்பொழுது இந்த இடத்துலலாம் வெட்டி போடல, ஓப்பனாக இருந்தது. அந்த பின்னாடியே ஆற்றுக்கு எல்லா இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் அங்கே மரங்கள்லாம் வெட்டி போட்டிருக்காங்க, யாரும் உள்ளார போகாத அளவுக்கு. டேஞ்சரான இடம் தான், இருந்தாலும் நான் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் பக்கத்தில் போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் சொல்லுவாங்க, நம்ம 1000 வாட்டி, நம்ம ஒரு வாட்டி புளியை பார்க்குறோன்னா 1000 வாட்டி நமக்கு முன்னாடி பார்த்துருக்கணும். இதோ பாருங்கள், இந்த வழி இருக்குது பாருங்கள், இந்த வழியாக தான் வந்து அங்கே போகணும். ஏதாவது இருக்கான சைடில் பார்த்துப்போம். இது வழியாக தான் போகணும். அது பின்னாடி அந்த சைடில் தான் வந்துருக்கு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டைகர் லெப்பர்ட்லாம் இந்த பக்கம் தான் உள்ளுக்குள்ளார போகும். அங்கேருந்து நேராக பாருங்கள் அந்த சைட்லேருந்து வரும், வந்து இப்படி வந்து இப்படி தான் உள்ளுக்குள்ளார போகும். உள்ளுக்குள்ளார போகலான்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் போகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்லை. அதனால் வெளியில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த இடத்த, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் காமிக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் மூங்கி குத்து இருக்குது இந்த பக்கம். பொதுவாக அலாரம் கால்ஸ் வந்து இருக்கும், சம்டைம் கால்ஸ் இல்லாமல் கூட சைலண்ட்டாக வரும். அதனால் நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இங்கே ஒரு மரம் இதாக இருந்ததுன்னு நினைக்கிறேன், போன வாட்டி அது வெட்டிட்ட மாதிரி இருக்குது. கூடுமான வரைக்கும் மறைவாக எதாவது இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்காங்களா. ஆமாம், போன வாட்டி அந்த சைடு இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தான் வரும். டைகரு லெப்பர்ட்லாம் வந்து அந்த சைட்லேருந்து தான் உள்ளுக்குள்ளாருந்து தான் வரும். பாருங்கள், கரடியும் அந்த சைடு வரும். அதோ அங்கே வீடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து அது பக்கத்தில் ஒரு இழந்த மரம் இருக்குது பாருங்கள், அந்த பக்கம்லாம் வந்து நிற்கும். இங்கேயும் உள்ளுக்குள்ளார அப்படியே வரும். இப்போ நான் ரொம்ப கேஷுவலாக இந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கேன். பகலில் வராது, வைல்டு அனிமல்ஸ் எதுவும் வராதுங்கிற நம்பிக்கையில். ஆனால் என்னுடைய நம்பிக்கை பொய்யாச்சுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா பகல்லையே வைல்டு அனிமல்ஸ் வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அலாரம் கால் கேட்டுகிட்டே இருந்தது, டைகர் க்ராலிங் சவுண்டும் இருந்தது. அதான் வருதான்னு பார்த்தோம், பார்க்க முடியல. சரி, இன்றைக்கி டே டயத்தில் ஏதாவது மாட்டுதான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணுறோம். பட் எதுவும் பார்க்க முடியல. இந்த வாட்டியும் நம்ம கூட நண்பர் வந்திருக்காரு, சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ஜெகதீஷ். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் செகண்ட் ரவுண்டு. என்னென்ன இடங்கள் எதாவது இருக்குதுன்னு தெரியல, அது ஒவ்வொரு பிளேஸாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், பார்த்துட்டே வாங்க. நாங்கள் நின்று அங்கே கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தோம். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஒரு கீரி புள்ள ஒன்று
இந்த பக்கமாக வந்தது. எங்களை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரம் நின்று பார்த்தது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம சஃபாரி போயிட்டு வரலாம், நம்மளோட கார் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு மாயார் சிங்கார ரோட் வரைக்கும் போகலாம், சைட்டிங்ஸ் இருக்கா பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கிருந்து கிளம்பும் போது எங்களுக்கு பெரிய லெவலில் சைட்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் ஒரு ட்ரை நம்ம பார்ப்போம். ஏன்னா ட்ரையாக இருக்குது ஃபாரஸ்ட்டு. யானைகள் எந்த அளவுக்கு பார்க்க முடியுதுன்னு தெரியல. யானைகளே பார்க்க முடியலங்கிறப்ப வேற என்ன மாதிரி அனிமல்ஸ் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் போனோம். ஆனால் எதிர்பாராத ஒரு விஷயமும் நமக்கு இந்த சஃபாரியில் கிடச்சிது. நம்முடைய இந்த ஈவினிங் சஃபாரியில் ஃபஸ்ட்டு சைட் ஆனது ஒரு ஸ்பாட்டட் டியர் பார்த்தோம். அதுக்கப்புறம் மாயா ரோடில் வந்ததுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச முதல் சைட்டிங் இந்த ஜங்கிள் ஃபவுல்னு சொல்லக்கூடிய காட்டுக்கோழி தான். இது ஆண் காட்டுக்கோழி, சேவல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க, ரெட் கலரில். கார்லாம் வந்தோன்னு பார்த்துட்டு நிற்கிது. நாங்கள் கேஷுவலாக இங்கே சஃபாரி வரும்பொழுது எங்களுக்கு தெரியாது, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்திருந்தா புலியை பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறத. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் கேப்பில் புலியை நம்ம மிஸ் பண்ணோம். அது எப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இங்கே எல்லாருமே இன்னும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள் போகிறப்ப தான் சொன்னாங்க, இப்போ தான் அது கிராஸ் ஆகி போச்சு அப்படின்னுட்டு. அசால்ட்டாக போகுது. நான் டைகர் சைட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த இடத்துல தான் எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் சொன்னாங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் டைகர் இங்கே ரோடு கிராஸ் ஆச்சு. அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் கிராஸ் ஆகி போயிருக்கு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் ஒன்று இருக்குது. அந்த ரிவரில் மேபி தண்ணி குடிக்க அங்கிருந்து கிராஸ் ஆகி வந்திருக்கணும். அதான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் லெஃப்ட் சைடில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம். ஆனால் ஒன்றும் எங்களுக்கு தெரியல, உள்ளுக்குள்ளார போயிடுச்சு அது. அதனால சரி, டயத்தை அங்கே வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். அதனால தான் பாருங்கள், ரைட் சைடு ஃபுல்லாக கியூ கட்டி நிற்கிறாங்க. ஓகே, நாம் மாயார் போகிற வரைக்கும் மான், மயில், குருவியை தவிர வேறு எதுவும் பார்க்க முடியல. சரின்னு மாயார் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு பேசினாங்க. ஸோ அவங்களும் காலையில் வந்திருக்காங்க போல் இருக்கு. அவங்களும் எதுவும் இது வரைக்கும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். மாயார் போகிறப்ப ஏமாற்றமாக இருந்தது. திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது எதிர்பாராத விதத்தில் ஒரு இடத்துல கூட்டமாக இருந்தது. என்னடா கூட்டமாக இருக்கேன்னு பார்த்தா கரடி ஒன்று ரோட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. எங்களுக்கு உண்மையிலே ஒரு இன்ப அதிர்ச்சி தான் சொல்லணும். ரோட் கிராசிங் ஆகும், அப்படி ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கேன். அந்த இது இருக்கா,
கிராசிங்காக நிற்கிது ஜீப்காரங்க தெரியும். அங்கேயே நிறுத்துங்க. பொதுவாக அவ்வளோ சீக்கிரம் கரடி வந்து மாயா ரோட்டில் நம்மளும் நிறையா வாட்டி போயிருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. இந்த டைம் இலந்த பழ சீசன் அப்படிங்கிறதுனால அது ரோட்டு ஓரத்தில் ஃபுல்லாக இலந்த மரம் தான் இருக்குது. அந்த இலந்த பழத்தை சாப்பிட்றதுக்காக அந்த கரடி ரோட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. அது ரொம்ப நேரம் அது பாட்டுக்கு யாரையும் பொருட்படுத்தவே இல்லை. இவ்வளோ வண்டிலாம் அங்கே நிற்கிதே, எதையுமே பொருட்படுத்தலை. அது பாட்டுக்கு இலந்த பழம் ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தது. மறைச்சு நிற்கிறானுங்க. ரோட் கிராஸ் ட்ரை பண்ணுது. இப்போ வந்துடும் பாருங்க ரோட் கிராஸ். அந்த கரடி அங்கங்கே நின்றுட்டு நேராக கடைசியில் நம்ம காருக்கு பக்கத்துலேயே வந்துருச்சு. சரி நம்ம கொஞ்சம் பின்னாடி போகலான்னு பார்த்தா பின்னாடியும் வரிசையாக வண்டி நின்றுட்டு இருந்தது. அதனால் பின்னாடியும் நம்மளால் போக முடியல, முன்னாடியும் போக முடியாது. அதனால் சரி அது என்ன தான் பண்ணுது கொஞ்சம் நேரம் பார்ப்போன்னு பார்த்தோம். அது காரை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து நின்றுட்டு இருந்தது. ரொம்ப க்ளோஸாக வந்து காருக்கு பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சைடில் போச்சு. அது ஆக்சுவலாக ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. பட் ஆனால் அது போக முடியாத அளவுக்கு வாகனங்கள் ரொம்ப நிறையா இருந்ததுனால அது பாட்டுக்கு நவுந்து போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஜம்முன்னு உட்காந்துட்டு ஜாலியாக சொரிய ஆரம்பிச்சுது. உண்மையிலே இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப நாள் தவம் இருந்தால் கூட இதெல்லாம் பார்க்க முடியாது. நான் கரடியை வந்து முன்னாடிலாம் அவ்வளோ சீக்கிரம் பார்க்கவே முடியாது. நானும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எங்கே போனாலும் இந்த கரடி ஒயில்ட் டாக் பார்க்க முடியாமல் இருந்தது. ஒயில்ட் டாக் ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு வந்து திருப்தியாக. அதுமாரி இதுக்கு முன்னாடி கரடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல சூப்பர் சைட்டிங் பரம்பிக்குளத்தில் பார்த்தோம். அதே மாதிரி சூப்பர் சைட்டிங் இப்போ மாயார்லேயும் நம்ம பார்க்குறோம். அது உண்மையிலே அருமையாக உட்காந்துட்டு சூப்பராக போஸ் கொடுத்துட்டு இருந்தது. எனக்கு கரடி ஆக்சுவலாக நிற்கிற போஸ்ட்லாம் மரத்தில் நல்லா முதுவை தேய்ச்சிக்கும். அந்த மாதிரி போஸ்ட் கிடைக்கும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி கிடைக்கல. நின்றுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, ஒரு கட்டத்துக்கு மேலே நிற்க முடியாமல் உட்காந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக படுத்தே விட்டாரையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜம்முன்னு படுத்துருச்சு. அதுக்கப்புறம் கூட்டமும் கொஞ்சம் கிளியர் ஆச்சு. நம்ம போகிறதுக்கு வழியும் கிடச்சிது. அதனால் நாங்கள் அங்கிருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்தோம். பார்த்தா சாம்பார் டியர் வந்து ஒரு 3 சாம்பார் டியர் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தது.
ஈவினிங் ஒரு சூப்பர் சைட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ நம்ம ரூமுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். இருட்ட ஆரம்பிச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்தோம். உண்மையிலே ஒரு சூப்பர் சைட்டிங் தான் இன்றைக்கி இருந்தது. கரடி அவ்வளோ க்ளோஸாக, அதுவும் நம்ம காருக்கு பக்கத்துலேயே ஃப்ரண்ட்டில் வந்து காரை கிஸ் பண்ணிச்சு. ஸோ அவ்வளோ க்ளோஸாக வந்து கரடியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிது. இதுக்கு முன்னாடி இவ்வளோ க்ளோஸாக நம்ம பார்த்ததில்ல. ஸோ கரடியை இவ்வளோ க்ளோஸாக பார்த்த சந்தோஷத்தோடு நம்ம திரும்ப ரூமுக்கு ரிட்டர்ன் ஆனோம். ரூமில் வந்து எந்த அளவுக்கு ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் ரூமுக்கு வந்தோம். ஆனால் இன்று இரவு வந்து பெரிய லெவலில் வந்து சைட்டிங் ஆகலை. நாங்களும் ஓரளவுக்கு கண்முழிச்சு பார்த்தோம். ஆனால் பெரிய லெவலில் சைட்டிங் இல்லை அப்படின்னோடனே எங்களுக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது. காலைல ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கு எழுந்து சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் ஒரு 10 மணிக்கெலாம் போய் நாங்கள் படுத்துட்டோம். ஸோ இதோட இந்த காணொளி நிறைவுக்கு வருது. ஆனால் அடுத்த காணொளியில் நீங்கள் எதிர்பாராத நிறைய திருப்பங்கள் வந்து நடந்தது. அதாவது நம்ம தங்கியிருக்கிற ரூமுக்கு பக்கத்துலேயே செம அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் நடந்தது. பகல்லையும் நடந்தது, இரவுலையும் நடந்தது. இது என்னன்னு தெரிஞ்சுக்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதாவது அடுத்த காணொளி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை ரெகுலராக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். மீண்டும் அடுத்து ஒரு அருமையான காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.